மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அண்ணன் மகளான தீபா திடீர்னு போயஸ் கார்டன் வீட்டுக்கு வந்ததுனால அவங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுச்சு. இதனால அங்கிருந்த காவலாளிகளுக்கும் தீபா அவர்களுக்கும் பெரிய வாக்குவாதமே நடைபெற்றுச்சு. தீபா அவர்கள் கூட அவருடைய கணவர் மாதவன் அவர்களும் வந்திருந்ததுனால பிரச்சனை மேலும் பெருசாச்சு. அங்க நடந்த பிரச்சனையில அங்க வந்திருந்த தீபக் அவர்களை தீபா அவர்கள் எல்லாரும் முன்னாடியுமே பப்ளிக்கா திட்டவும் செஞ்சாங்க. தீபா மட்டும் இல்லாம அவருடைய கார் டிரைவரான ராஜா அவர்களும் சேர்ந்து தீபக் அவர்களை திட்டி தீர்த்தாங்க. இதனால ரொம்பவே கோபம் அடைஞ்ச தீபக் அங்கிருந்து உடனே கிளம்பியும் போயிட்டாரு. இதுவரைக்கும் இங்க நடந்த விஷயம் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா தீபா அவர்கள் அனுமதி இல்லாம உள்ள வந்ததுக்காகவும் அங்க இருந்த காவலாளிகளை அவங்களோட வேலையை செய்யாம தடுத்ததுக்காகவும் அவங்க மேல வழக்கு தொடர போறதா போயஸ் கார்டன்ல இருந்து செய்திகள் வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கொடநாடு கொள்ளை மற்றும் கொலை வழக்குல தீபா அவர்களுடைய கார் டிரைவரான ராஜா மற்றும் தீபாவின் கணவரான மாதவன் அவங்க மேல போலீசாருக்கு சந்தேகம் வந்திருக்கிறதா செய்திகள் வந்திருக்கு. ஆனா இது தொடர்பா இதுவரைக்கும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ செய்தியுமே வெளிவராம இருக்கு. அதே மாதிரி அதிகாரப்பூர்வமா இன்னும் எந்த ஒரு வழக்கும் பதிவு பண்ணல. இது சம்பந்தமா இரு தரப்பினர் நடுவிலும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறதாகவும் அப்படி பேச்சுவார்த்தையில சுமூகமான தீர்வு எட்டப்படலனா கண்டிப்பா வழக்கு பதிவுப்படும்னு தெரிய வந்திருக்கு. முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் ஜெயலலிதா அவர்களுடைய ரத்த சொந்தமான அவருடைய அண்ணன் மகளான தீபா அவர்களுக்கு மக்களுடைய ஆதரவு ரொம்பவே அதிகமா வந்துச்சு. அதன் காரணமா அவங்க ஜெயதீபா அம்மா பேரவைன்னு ஒரு பேரவையும் ஆரம்பிச்சு அரிக்கநகர் இடைத்தேர்தலையும் போட்டிட்டாங்க. ஆனா அரிக்கநகர் இடைத்தேர்தல பல மோசடிகள் காரணமா தேர்தல் ஆணையம் ரத்து பண்ணிடுச்சு. அது வரைக்கும் தீபா அவர்கள் கூட ஒன்னா இருந்த அவருடைய கணவர் மாதவன் அவர்கள் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால தனியா பிரிஞ்சு தனி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இவங்களுடைய நிலைப்பாடு இந்த நிலைமையில இருக்க தீபா மற்றும் அவருடைய கணவர் மாதவன் அவர்கள் போயஸ் கார்டன் இல்லத்துக்கு வந்திருந்தப்ப ஏற்பட்ட பிரச்சனைனால தீபா அவர்களுடைய கார் டிரைவரான ராஜா தீபாவின் கணவன் மாதவன் அவர்களை ரொம்பவே கொச்சை வார்த்தைகளை திட்டினார். இதை கேட்ட தீபா அவர்கள் ஒன்னும் பெருசா கண்டுக்கலன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி மாதவன் அவர்களும் இதை ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. இதுக்கு காரணம் இவங்களுடைய ஏதோ ஒரு பெரிய விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்ற முறையில இப்ப செய்திகள் நிறைய வந்துகிட்டு இருக்கு. மேலும் இந்த செய்தி பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்டை நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும்னா மித்ரா கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நன்றி.